ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவிலே ஒலியாக முதலிலே ஒரு சிறு ஜெபம், அதனைத் தொடர்ந்து நற்சிந்தனை, அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்காக வாசிக்க வேண்டிய வேதாகம வாசிப்பு 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 6, எரேமியா 32, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து மார்க்கு 6வது அதிகாரம். முதலில் நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். சிறிய ஜெபத்துடன் சௌரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து சௌரி வாணி வெங்கட் அவர்கள் நற்சிந்தனையை போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதியை எடுத்து வருவோம். ஆமேன். அல்லேலூயா. ஆவியானவரே, மத்துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன். இந்த புதிய நாளுக்காக, புதிய ஜீவனுக்காக, புதிய கிருபையை தந்ததுக்காக தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், இந்த நாளில் எங்களை எல்லாம் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் எங்களை வழி நடத்துங்க. பரிசுத்த ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் பேர் பேராக, ஒவ்வொரு ஆண்டவரே பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நாளிலே ஊழியங்கள் எல்லாம் ஒரு தடையின்றி செய்ய இந்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஹalleluya 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 லபலவனை முந்தி கட்டி போடுகிறேன். ரிபஷபதர நகநக ரபலத்துரிலி கரபஷபதர நகநக ரபலத்துரிலி கரபஷபதர நகநபரத்துரிலிபா. இந்த நாள் முழுவதும் அக்கினி ஆண்டவரே, அக்கினி ஆனவரங்களை எல்லாம் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. இருக்கிற இடங்கள், போற இடங்கள், வேலை போற இடங்கள், ஆண்டவரே அப்பா வேலை செய்ற ஆண்டவரே எல்லா இடங்களிலும் தேவனுடைய மகிமை கடந்து சென்றுங்களை எல்லாம் அக்கினி சமமாய் மேக சமமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். வானமரங்களும் பொல்லாத துறைதரது சேனைகளின் ஆவியலின் இயேசுவின் நகரை கட்டுகிறேன். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து ஜெஸ்லியா குடும்பங்கள், ஆண்டவரே மற்ற எல்லா குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் எல்லாம் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேவ கிருபைக்குள்ளேயும் தேவ சித்தத்துக்குள்ளேயும் தேவ மகிமைக்குள்ளே நான் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே, நீங்க எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் இந்த நாளையில பரிசுத்த குலத்தில் ஆக்காதபடி பரிசுத்தரத்தை நாளை மூடி வேலி அடைத்து நம்முடைய காரியங்களை செய்யும்படியா உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்துக் கொண்டு இருக்கிறபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து துக்க முகமாய் காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். துக்கமுகமாய் இருக்கின்ற உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றியும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கண்ணீரை களிப்பாயும் சஞ்சலத்தை சந்தோஷமாயும் மாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாய் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் முதிர் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்குரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கின்றாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் விசுவாசமற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்க எனக்கு பிள்ளை பெறுவது எப்படி என்று கூறுகிறதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்று கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் விசுவாசங்களை மாற்றுகிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தை நிமித்தமாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றுக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார்.
இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பி இருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோபேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கையில், தாவீதும் சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும் அதை கண்ட கர்த்தர் அகித்தோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவீது பாடுகிறார், சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்து உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எவைகள் ஆனாலும் அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக இரட்டை களைந்து மகிழ்ச்சியாக்குகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அளிக்கப்படும்படியாக சதி திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதையும் அதற்கு காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இரட்டுடுத்தி தெய்வ சமூகத்தில் மன சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள் சதி திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசித்து அறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்று பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள் போன்றவைகள் காணப்படுகிறதே என்று அநேக நாட்களாய் கண்ணீரோடும் உபவாசித்தும் தேவனை நோக்கி முறையிடுகிற உங்களின் இரட்டை இன்றைக்கு களைந்து போட்டு சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பினர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி கனம் பண்ணி ஆசிர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், வியாதிகளோ, பொருளாதார குறைவோ, மனதளவிலும் உறவுகளிடையேயும் போராட்டமும் சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போவீர்கள் ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினார். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும் நடுவில் இருக்கிறது அகலமும் இருந்தது. கட்டப்பட்டது. கட்டப்படுகிற போது சுத்திகள் முதலான எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை.
வாசற்படி ஆலயத்தின் வலது புறத்தில் இருந்தது. என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் நச்சு மற்றும் கேது பலகைகளால் மூடி கட்டி ஆலயத்தை மறைத்து கட்டினான். தேவாலயமாகிய நாளில் இருக்கிறதற்கு ஸ்தானம் இருக்கிற தொடங்கி மற்ற சட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. மற்ற கேருவிலும் 10 முழமாய் இருந்தது. இந்த இருந்தது. இருந்தது. அந்த கேள்விகளை மூடினான். இருந்தது. கதவுகளில் தக்கதாய் முன்பகத்தால் மூடினான். இப்படி
பரிசை வெற்றிட கற்களாலும் பரிசை கேள்வி பலகைகளாலும் வெட்டினான். மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அத்தினான். மாதத்திலே இந்த ஆலயம் கட்டி தீர்ந்தது. எரேமியா 32ஆம் அதிகாரம். நேபுகாத் நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்க மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இதோ ஒரு பெரிய தரப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனனியாவை வந்து என் பெரிய தகவல் அதை மீட்க முடியாது அடுத்தது என்று அறிவிக்கிற அனானியாவின் கையில் நான் ஆங்கிலத்தில் இருக்கிற என் பெரிய குமாரனாகிய நேரியாவின் மகனான இடத்தை கொடுத்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தோற்றத்தை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இந்த வீடு பின்னடியார் சேனைகளின்
எகிப்திய இனத்தை உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உங்களுடைய ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய வேட்டினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களுடைய பிதாக்களுக்கு நீ கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேனும் ஓடிய தேசமாய் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் சட்டத்துக்கு செவிப்படாமலும் செய்யும்படி பிடிக்க வருகிறார்கள். கையிலும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தையை இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டி இந்நாள் வரைக்கும் ராஜாக்களும் எனக்கு காட்டினார்கள். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள செவிகொண்டு சொன்னார்கள். பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்திலும் எல்லா தேசங்களிலும் வச்சு தங்கி இருப்பதை தடுத்தேன். தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் தந்தையரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு போயிட்டு நீங்கள் சொல்கிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் வெள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக
கையெழுத்து போடுகிறதும் பெறுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்பி மார்க்கு எப்படிப்பட்டது? இவன் கற்றுக்கொள்ளவா? மரியாதையை குமாரா? காட்டிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் வழியை மாற்றம் எடுத்துக்கொண்டு போகும் இந்த என்றான். தன் சகோதரனாகிய தீத்துவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதியாவுக்கு இவருடைய சகோதர மனைவியை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாளும் வைத்து இருந்தாள் என்றால் அறிந்து நடனம் பண்ணி சந்தோஷப்படுத்தினார். நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாய்களிடத்தில் கேட்டாள். அவள் சுவாமியுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவிடத்தில் சீக்கிரமாய் வந்து கேட்டாள். அவன் கேள்விப்பட்டு வைத்தார்கள். என்றார். முதலில் வருகிறவர்களுக்கு
அந்தத்திற்கு ஓடி அவர்களுக்கு அங்கே சேர்ந்து கொண்டார்கள். இயேசு கரையில் வந்து பலன்களை கண்டு அவருக்கு மெய்சமில்லாத ஆடுகளை போல் இருந்ததையால் அவர்களுடைய மனதிலே அநேக காரியங்களை அவர்களுக்கு தொடங்கினார். அவர்களிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரமாயிற்று, வாங்கி என்றார்கள். என்றார். அவர்கள் கணக்கு வந்து 5 அப்பங்களும் 2 என்றார்கள். அப்படி எல்லாரும் பசங்களை நன்கு தனியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வண்ணத்தை அண்ணாந்து பார்த்து வகித்து கொடுத்தார். இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பி இருந்தது. இருந்தார். கிராமத்தில் நடந்து வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் காணப்பட்டார். கடலில் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆபரேஷன் என்று எண்ணி சத்தமிட்டு அழைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் சிறந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும்